வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் உயிர் ரசாயன அடிப்படை என்ற உயிரியல் முதலாவது பாடத்தினை பார்க்கலாம். வாருங்கள். மனிதனின் உடல் பல்வேறு இரசாயன சேர்வுகளை கொண்டுள்ளது எமக்கு தெரியும். பல்வேறு மூலகங்கள் வேறுபட்ட முறைகளில் பிணைந்து இச்சேர்வைகள் உருவாகியுள்ளது. இயற்கையில் காணப்படும் சுமார் 112 மேற்பட்ட மூலகங்களில் 25 வகை மூலகங்கள் அங்கிகளின் உடலில் காணப்படுகின்றன. இவை உடலில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வடிவங்களில் காணப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? அங்கிகளின் உடல் பொதுவாக கார்பன், ஐதரசன், ஒட்சிசன், நைதரசன் ஆகிய 4 மூலகங்களினால் ஆக்கப்பட்டுள்ளது. இவற்றுக்கு மேலதிகமாக கந்தகம், பொஸ்பரசு, சோடியம், பொட்டாசியம், கல்சியம், மெக்னீசியம், இரும்பு, குளோரின் ஆகிய மூலகங்களும் அங்கிகளின் நிலவுகைக்கு அத்தியாவசியமானவையாகும். மனித உடலில் காணப்படும் பிரதான மூலகங்களில் திணிவின் 100% இவ்வாறு அமையும். அதாவது ஒட்சிசனானது 65%, கார்பன் 18%, ஐதரசன் 10%, நைதரசன் 3%, வேறு மூலகங்கள் 4% என்ற அடிப்படையில் காணப்படுகின்றன எமது உடலில். இரசாயன சடப்பொருட்கள் ஆக்கப்பட்டுள்ள இரசாயன சேர்வைகளை சேதன சேர்வைகள், அசேதன சேர்வைகள் என 2 கூட்டங்களாக வகைப்படுத்த முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? கார்பன் மூலகம் அடங்கியுள்ள சேர்வைகளை நாங்கள் சேதன சேர்வைகள் எனவும், கார்பன் மூலகம் அடங்காத சேர்வைகளை அசேதன சேர்வைகள் எனவும் அழைக்கலாம். இருந்தும் கார்பன் ஆக்சைடு, சோடியம் இருகார்பனேற்று, சோடியம் கார்பனேற்று, கல்சியம் கார்பனேற்று என்பன கார்பன் கொண்டவையாக இருந்தாலும் இவை அசேதன சேர்வைகளாகவே கருதப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. உயிர் சடப்பொருட்கள் ஆக்கப்பட்டுள்ள பிரதான சேர்வைகளை, அதாவது சேதன சேர்வைகளை நாங்கள் உயிரியல் மூலக்கூறுகள் என அழைக்கலாம். இவை பொதுவாக 4 வகைகள் காணப்படுகின்றன. 1 கார்போஹைட்ரேட்டு, 2 புரதம், 3 இலிப்பீட்டு, 4 நியூக்ளிக் அமிலம் ஆகும். இங்கே காணப்படும் அசேதன சேர்வைகளான நீர், கனியுப்புகள், வாயுக்கள் என்பன உயிரின் பேணுகைக்கு அத்தியாவசியமானவையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. அல்லது வாருங்கள் நாங்கள் முதலாவது கார்போஹைட்ரேட்டு பற்றி பார்க்கலாம். இந்த கார்போஹைட்ரேட்டு புவியின் மேற்பரப்பில் பெருமளவில் காணப்படும் சேதன சேர்வையாகும். இச்சேர்வை பச்சை தாவரங்களில் மேற்கொள்ளப்படும் ஒளித்தொகுப்பு செயல்முறையின் போது உற்பத்தி செய்யப்படுகின்றது. அன்றாட வாழ்வில் உள்ளெடுக்கப்படும் உணவில் உருளைக்கிழங்கு, வற்றாழை, தானிய வகைகள், சீனி, மா ஆகியவை கார்போஹைட்ரேட்டு என்பது உங்களுக்கு தெரியுமா? கார்போஹைட்ரேட்டின் பிரதான கூறான கார்பன், ஐதரசன், ஒட்சிசன் ஆகிய மூலகங்களை கொண்டது. இங்கு ஐதரசன், ஒட்சிசன் ஆகிய மூலகங்கள் முறையே 2:1 எனும் விகிதத்தில் காணப்படுகின்றன. கார்போஹைட்ரேட்டின் பொது மூலக்கூற்று சூத்திரமாக CxH2O முழுவதின்ற Y என்று நாங்கள் குறிப்பிடலாம். கார்போஹைட்ரேட்டு சேர்வை உருவாக்கப்பட்டுள்ள முறைக்கு ஏற்ப அவற்றை பின்வருமாறு வகைப்படுத்த முடியும். அதாவது இந்த கார்போஹைட்ரேட்டு ஆனது ஒரு சர்க்கரைட்டு, இரு சர்க்கரைட்டு, பல் சர்க்கரைட்டு என 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது. இங்கே ஒரு சர்க்கரைட்டில் குளுக்கோசு, பிரக்டோசு, கலக்டோசு எனும் 3 பகுதிகள் காணப்படுகின்றன. இரண்டாவது இரு சர்க்கரைட்டில் மோல்ட்ரோசு, சுக்ரோசு, இலக்ட்ரோசு எனும் 3 பகுதிகள் காணப்படுகின்றன. அதேபோல் பல் சர்க்கரைட்டில் மாப்பொருள், செலுலோசு, கிளைகோஜன் எனும் 3 பகுதிகள். முதலாவது ஒரு சர்க்கரைட்டுகளை பார்த்தோமானால் கார்போஹைட்ரேட்டின் கட்டமைப்பலகு ஒரு சர்க்கரைட்டு ஆகும். இவை பொதுவாக எளிய வெள்ளங்கள் எனவும் அழைக்கப்படும். இவை பளிங்குரு அமைப்பை காட்டுகின்றது. அதேபோல் நீரில் கரைகின்றது எனவும் கூறப்படுகின்றது. பொதுவாக இனிப்பு சுவை கொண்டவையாக காணப்படுகின்ற இவை குளுக்கோசு, பிரக்டோசு, கலக்டோசு எனும் 3 பகுதிகளை கொண்டது. குளுக்கோசு ஆனது பழுத்த பழங்கள் மற்றும் தேன் போன்றவற்றில் காணப்படுகின்றது. பொதுவாக மாப்பொருள் அடங்கிய எல்லா உணவுகளும் நீர் பகுப்படையும் போது பெறப்படும் இறுதி விளைபொருள் இந்த குளுக்கோசு ஆகும். குளுக்கோசு அகத்துறிஞ்சப்பட்டு குருதியுடன் சேர்க்கப்படுகின்றது. தாவர ஒளித்தொகுப்புக்கு
செயன்முறையின் பிரதான விளைபொருளாக இந்த குளுக்கோசு கிடைக்கின்றது என்பது எங்களுக்கு அறிந்த விடயமாகும். மேலும் கலச்சுவாசத்தின் போது குளுக்கோசு உடைக்கப்பட்டு சக்தி விடுவிக்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரக்டோசு இவை பழுத்த பழங்கள், தேன், இனிப்பு பூசணி மற்றும் கரட் போன்றவற்றில் காணப்படுகின்றன. மேலும் இவை பழவளங்கள் என அழைக்கப்படுகின்றன. காய்கள் பழுக்கும் போது பிரக்டோசு உருவாகின்றது என்று குறிப்பிடப்படுகின்றது. மேலும் இவை இனிப்பு சுவை கூடிய வெள்ளமாக காணப்படுகின்றது. இறுதியாக இதனுடைய பகுதி கலக்ட்ரோசினை நாங்கள் பார்த்தோமானால் இவை பால் உற்பத்தி உணவுகளில் காணப்படுகின்றன. எலக்ட்ரோசின் நீர்ப்பகுப்பின் பொழுது விளைவுகளின் ஒன்றாகும். மேலும் இவை இனிப்பு சுவையற்றதாக காணப்படும். பொதுவாக பால் உற்பத்தி உணவுகள் எங்களுக்கு தெரியும், அவை இனிப்பு குறைந்த வகையாக காணப்படும் என்பது. அடுத்து இருசக்கரைட்டு காணப்படுகின்றது. அதாவது கார்போஹைட்ரேட்டின் இரண்டாவது பகுதியாக இருசக்கரைட்டு காணப்படுகின்றது. இவை இரண்டு ஒரு சக்கரைட்டுகள் சேர்ந்து இரு சக்கரைட்டுகளை உருவாக்குகின்றன. இதன் போது நீர் மூலக்கூறு ஒன்று வெளியேறுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு இரு சக்கரைட்டுகளை நீர்ப்பகுப்பு செய்வதன் மூலம் ஒரு சக்கரைட்டுகள் பெறப்படுகின்றன. இந்த இரு சக்கரைட்டுகள் இனிப்பு சுவையுடையவை, பளிங்குருவானவை, மேலும் நீரில் கரையக்கூடியதாக காணப்படுகின்றது. இரு சக்கரைட்டு உருவாகும் விதமானது இரண்டு ஒரு சக்கரைட்டுகள், அதாவது நாங்கள் அதனை C6H12O6 எனுவோம். ஆகவே இரண்டு C6H12O6 ஆனது ஒரு இரு சக்கரைட்டு உருவாக்குகின்றது. அதாவது C12H20O11 என்றவாறு. இந்த இரு சக்கரைட்டில் மோல்ட்ரோசு, சுக்ரோசு, எலக்ட்ரோசு எனும் மூன்று பகுதிகள், அதாவது இதனுடைய உதாரணங்களாக நாங்கள் இதனை குறிப்பிடலாம். இங்கே நாங்கள் இவற்றை தனித்தனியாக பார்க்கலாம். முளைக்கும் வித்துக்களில் இந்த மோல்ட்ரோசு காணப்படுகின்றது. இரண்டு குளுக்கோசு மூலக்கூறுகள் இணைந்து ஒரு மோல்ட்ரோசு உருவாகின்றது. இதன் போது எங்களுக்கு நீர் மூலக்கூறும் கிடைக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மாப்பொருளை நீர்ப்பகுப்பின் போது தோன்றும் இடைநிலை விளைபொருள் இந்த மோல்ட்ரோஸ் ஆகும். அடுத்து எலக்ட்ரோசு. இவை பாலுற்பத்தி உணவுகளில் காணப்படுகின்றது. அதாவது நாங்கள் ஏற்கனவே ஒரு சக்கரைட்டில் காணப்படுகின்ற கலக்ட்ரோஸ் ஆனது பால் உற்பத்தி உணவுகளில் காணப்படுகின்றதை போன்று இந்த எலக்ட்ரோஸ் ஆனது பால் உற்பத்தி உணவுகளில் காணப்படுகின்றது. அதேபோல் இது எவ்வாறு தோன்றுகின்றது என்றால், ஒரு கலக்ட்ரோசு மூலக்கூறும் ஒரு குளுக்கோசு மூலக்கூறும் சேர்ந்து எலக்ட்ரோஸ் உருவாகின்றது. மேலும் தாவரங்களில் காணப்படாத ஒரே ஒரு வெள்ளமாக இந்த எலக்ட்ரோசு காணப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இதனை நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டியது மிக முக்கியமான விடயம். மேலும் சுவை இதில் குறைந்ததாகவும், பசுப்பாலில் உள்ள எலக்ட்ரோசு 100% அமைப்பில் பார்த்தோமானால் 4 தொடக்கம் 6 வீதமாகவும், தாய்ப்பாலில் உள்ள எலக்ட்ரோஸானது 6 தொடக்கம் 7% காணப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை என்னுடன் தொடர்ந்து இருங்கள். நன்றி, வணக்கம். மேலும் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய விருப்பங்கள், ஆலோசனைகள் விரும்பத்தக்கது. ஆகவே இதனை பார்வையிடுவது மட்டுமல்லாமல் லைக், ஷேரிங், கமெண்ட்ஸ் மூலம் உங்களுடைய ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.